மத்திய கிழக்கில் தொடரும் யுத்த நிலைமைக்கு மத்தியில் முழுமையான யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை ஊடாக இடம்பெறும் அனைத்து கடல்சார் போக்குவரத்துகளையும் முடக்க ஜனாதிபதி தீர்மானித்தார். இதன் பிரகாரம் இலங்கை நேரப்படி நேற்றிரவு 7:30 அளவில் இந்த கடல்சார் முற்றுகை ஆரம்பமானது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் வரும் எந்த ஒரு ராணுவ கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானின் கடற்படைக்கு சொந்தமான 158 கப்பல்கள் ஏற்கனவே கடல் மட்டத்தில் மூழ்கடிக்கப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னர் அச்சுறுத்தலாக கருதப்படாத ஈரானின் வேகமான தாக்குதல் படகுகள் தொடர்பில் அவதானம் செலுத்திய ஜனாதிபதி டிரம்ப் அந்த படகுகள் அமெரிக்க கப்பல்களுக்கு அருகில் வந்தால் அவற்றை உடனடியாக அழிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு நீரிணையை முடக்குவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பான சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் அசனியா டொமிங்கோஸ் தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த கடும் நெருக்கடி நிலைமையை குறைப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள யுத்த நிறுத்தம் இன்னும் அமலில் உள்ளதாக அமைச்சரவையில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார். நேற்றிரவு வெள்ளை மாளிகையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஹோர்முஸ் பிராந்திய முற்றுகை தொடர்பில் ஜனாதிபதி டிரம்ப் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி, இந்த கடல்சார் முற்றுகையின் உங்கள் இறுதி இலக்கு என்ன? அவர்களை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதா அல்லது எரிபொருள் விலை குறையும் வகையில் நீரிணையை திறப்பதா? சில வேளைகளில் இந்த இரண்டு விடயங்களும் அதற்கு மேலான விடயங்களும் இருக்கலாம். உலகை பயமுறுத்தி கப்பம் பெறுவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் நாம் இடமளிக்க முடியாது. அவர்கள் இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதற்கு இடமளிக்க மாட்டோம். ஆச்சரியமான விடயம் என்னவென்று தெரியுமா? எமக்கு அந்த நீரிணை அவசியமில்லை. எமக்கு தேவையானதை விட அதிகமான எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு எம்மிடம் உள்ளது. சவுதி அரேபியாவை விடவும் அதிகமானவற்றை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். எனவே எமக்கு அது தேவையில்லை. ஆனால் உலகத்துக்கு அது தேவை. இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படலாம். இன்று காலை பொருத்தமான தரப்பினரிடமிருந்து எமக்கு அழைப்பு கிடைத்தன. அவர்களுக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டிய தேவையுள்ளது. ஈரானுடன் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்டுள்ளதா? அப்படியாயின் நீங்கள் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸை அங்கு அனுப்புவீர்களா? மற்ற தரப்பு எம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளனர். மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு அணுவாயுதத்தை பெறுவதற்கு எந்த வகையிலும் இடமளிக்க மாட்டோம் என்பதாகும். ஈரானுக்கு அணுவாயுதம் கிடைக்காது என்பதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பல விடயங்களுக்கு உடன்பட்ட போதிலும் அவர்கள் அந்த விடயத்துக்கு உடன்படவில்லை. எதிர்காலத்தில் அவர்கள் அதற்கு உடன்படுவார்கள் என நான் நினைக்கின்றேன். எனக்கு அதில் நம்பிக்கை உள்ளது. உண்மையில் நான் அதை உறுதிப்படுத்துகின்றேன். அவர்கள் உடன்படாவிட்டால் எந்த ஒப்பந்தமும் இடம்பெறாது. இதேவேளை ஈரானின் துறைமுகங்களை முடக்க அமெரிக்கா எடுத்த முடிவு ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என சீனா தெரிவித்துள்ளது. இந்த முற்றுகையினால் பிராந்திய பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் குவோ ஜியான்குன் தெரிவித்துள்ளார். எனினும் யுத்த சூழலை முடிவுக்கு கொண்டுவர உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வருமாறு அமெரிக்கா மற்றும் ஈரானிடம் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டரஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த யுத்தத்தில் ராணுவ ரீதியான செயற்பாடுகள் தீர்வாக அமையாது என குறிப்பிட்டுள்ள செயலாளர் நாயகம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பது அத்தியாவசியமானது என வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சட்டத்திற்கிணங்க ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட கடல்வழி கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என அவர் அனைத்து நாடுகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் பிரதான காரணியாக காணப்படும் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாமல் நிறைவடைந்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தனது யுரேனியம் செறிவூட்டல் செயல்முறையை 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாக ஈரான் யோசனை முன்வைத்த நிலையில் அந்த காலப்பகுதி குறைந்தது 20 ஆண்டுகளாக இருக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அணுசக்தி நடவடிக்கைகளை நிறுத்துவது தொடர்பாக இரு தரப்பினரும் பல்வேறு முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்ட போதிலும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் 2ஆம் கட்டத்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் யுத்த நிறுத்தம் முடிவடைவதற்கு முன்னதாக எதிர்வரும் சில நாட்களில் இஸ்லாமாபாத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்கா அல்லது ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு பதிலும் அளிக்கப்படவில்லை.
பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்துக்காக எக்காரணம் கொண்டும் மன்னிப்பு கோரப்போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பரிசுத்த பாப்பரசரின் கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்தமைக்கு எதிராக ஈரானின் மக்கள் சார்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியான் கண்டனம் வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் யுத்த சூழல் தொடர்பில் பரிசுத்த பாப்பரசர் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போது பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ குற்றங்களை விரும்புபவர் என டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விமர்சனங்களுக்கு தாம் அஞ்சு போவதில்லை என பரிசுத்த பாப்பரசரான 14ஆம் லியோ தெரிவித்துள்ளார். யுத்தத்துக்கு எதிராக தாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அமைதியை நிலைநாட்ட தலையிடுவதாகவும் அவர் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசரிடம் மன்னிப்பு கேட்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இல்லை, நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. பரிசுத்த பாப்பரசர் கூறியவை தவறானவை. ஈரான் தொடர்பில் நான் எடுக்கும் நடவடிக்கைகளை அவர் எதிர்த்தார். ஆனால் எம்மால் அணுசக்தி கொண்ட ஈரானை அனுமதிக்க முடியாது. அணுவாயுதம் இருந்தால் மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடும். நான் இதற்கு இடமளிக்க மாட்டேன். குற்றங்களை ஒடுக்குவது போன்ற விடயங்களில் அவர் மிகவும் மென்மையாக நடந்து கொள்கிறார் என நான் நினைக்கின்றேன். அவர் பகிரங்கமாக வெளியிட்ட கருத்துக்கே நான் பதிலளிக்கின்றேன். நமது நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் இருக்க வேண்டும். எனவே மன்னிப்பு கேட்க எதுவும் இல்லை. அவர் தவறானவர். தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு கதாபாத்திரமாக சித்தரித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய நிலப்படத்தை ட்ரம்ப் நீக்கியுள்ளார். செஞ்சிலுவை சங்கத்தின் டாக்டர் ஒருவர் நோயாளிகளை குணப்படுத்துவதை வெளிப்படுத்தும் வகையிலேயே அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டதாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் தெரிவித்தார். இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கும் நோக்கம் அதில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோவை விமர்சித்து ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் அமைதிக்காக குரல் கொடுப்பதும் எந்த வகையான போரையும் கண்டிப்பதையும் அவரது முழுமையான உரிமையும் கடமையுமாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.